ஏக்கா எறா பிரியாணி பார்க்கும் போதே சூப்பரா இருக்குதுக்கா. ஆமாண்டி ஆமாண்டி, நல்லா கலர்ஃபுல்லா இருக்குதுல, வாசனையே வேற லெவல்ல இருக்கு பாரு. என் கை பக்குவம் வேற எப்படி இருக்கும், சூப்பரா தான் இருக்கும். என்னது ஊ கை பக்குவமா? கஷ்டப்பட்டு செஞ்சது நானே, ஊ கை பக்குவமா? பாத்தியா, உசுரை கொடுத்து எறா பிரியாணி செஞ்சிருக்கேன். செய்வேன், நீ செய்வே அப்படியே. நீ தான் செஞ்ச, நீ என்ன சொல்லி பாரு, அதுக்கப்புறம் இருந்து உனக்கு கட்ட. நான் தானே சொல்லி தந்தேன், இவ்வளவு உப்பு போடணும், இவ்வளவு காரம் போடணும், இவ்வளவு மசாலா போடணும், எல்லாமே நான் தான் சொல்லி கொடுத்தேன். நான் சொல்ல சொல்ல நீ போட்ட. நம்ம நீயே செஞ்ச மாதிரி பேசுற. ஏண்டே நீயே கேள்வி இந்த நாய்ட்ட. நான் கஷ்டப்பட்டு செய்வேன்னா கடைசியில் இந்த மாதிரி செஞ்சான்னு சொல்லுவாங்களா? ஐயோ ரெண்டு பேரும் எங்கன்னா தூரமா போய் சண்டை போடுங்க. முதல்ல நான் இந்த எறா பிரியாணி சாப்பிட்டு வரேன், அதுக்கப்புறமா உங்களுக்கு பஞ்சாயத்து பண்றேன். இங்க பாரு, யாரும் எறா பிரியாணில கை வைக்க கூடாது. இன்னும் வந்து எறா 65 செய்ய வேண்டியது. எறா 65 செஞ்ச உடனே அதுக்கப்புறம் தான் சாப்பிடணும். அது வரைக்கும் யாரும் கை வைக்க கூடாது. டேஸ்ட் பண்ணிட்டியா? அதோட தூரம் வா. சும்மா இருந்தவன சுரிஞ்சு விட்ட மாதிரி கொஞ்சோண்டு எடுத்து வாயில போட்டுட்டேன். என்ன டேஸ்டா இருக்குது. நான் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு வரேனே. நோ 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 நோ, எறா 65 செஞ்ச பிறகு தான் சாப்பிடணும். ஓகே, நான் போய் எறா எடுத்து வரேன். ஏக்கா இது இன்சா தாங்க முடியலையேக்கா. என்னடி பண்றது, இன்னைக்கு ஒரு ஆட்டம் ஒரு ஓவரா தான் இருக்குது. இந்த மாதிரி கை கெட்டினது வாய் கெட்டாம இருந்தால் என்ன கொடுமையா இருக்குது. பிரியாணி செஞ்சு வச்சுட்டு சாப்பிடக்கூடாதா? இது வந்து எறா 65 செய்யறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுமோ? நான் எப்போ சாப்பிட்றது? பொருடி என்ன தப்புரு? இங்க பாரு, எறா 65 செய்யறதுக்கு ரொம்ப நேரம் கூட ஆகாது. டக்குனு 5 நிமிஷம் செஞ்சு முடிச்சிடலாம். அப்படியேக்கா 5 நிமிஷம் செஞ்சு முடிச்சிடலாமா? சீக்கிரம் செஞ்சு முடிக்கா. அந்த சுடிதார் போட்ட கொண்டை கரைச்சிக்கிட்ட விடாதக்கா, அது 1.5 மணி நேரமா செய்யும். ஆமாண்டி அவட்ட கொடுக்கூடாது, நானே செஞ்சிடறேன்டி. பிரியாணி செஞ்சுட்டு ரொம்ப ஓவரா சீன் போடுறேன். அதுக்கப்புறம் எறா 65 செஞ்சுட்டா நான் தான் செஞ்சேன் சீன் போடுவா. பிரியாணி என்ன தட்டு போட்டு மூடி வச்சுக்கலாம், அப்படியே தந்து போட்டு போய்கிறாப்ப. இருக்கணுக்கா, அப்படியே வாசனை பிடிச்சினாவது நான் கொஞ்ச நேரம் உயிரோடு இருக்கிறேன். ஒருத்தே தூசி இது முழ போகுது பிரியாணியில. அதெல்லாம் எதுவும் விழாது, நான் பாத்துக்கிறேன் பிரியாணிய. இந்த பொறப்பு தான் நல்ல ருசிச்சு சாப்பிட பிறந்தது. இந்த எறா பிரியாணி எனக்காகவே சமைச்சது. மொத்தம் 2 கிலோ அரிசி போட்டு சமைச்சது. இந்த எறா பிரியாணி, இந்த எறா பிரியாணி. ஏமா இந்த பாட்டு வரையா கொட்டுமா தாங்க முடியல. இந்த பொறப்பு தான் நல்ல ருசிச்சு சாப்பிட பிறந்தது. ஏமா பிரியாணி இங்க இருந்தா வேலைக்கு ஆகுது, எடுத்து ஓரமா அப்படி மூடி வைக்கலாம். தள்ளு, ஓரமா எடுத்து வைக்கிறேன், எங்க நிக்கிறது கடை இல்ல. இங்க பாரு, நீ என்ன யோசிக்கிற என்ன ஏதுன்னு எல்லாம் எனக்கு தெரியும். ஏண்டி எப்படி இருந்தா சாப்பிட தானே போறோம், ஆக்க பொறுத்த ஆற போறீங்க. கொஞ்ச நேரம் இருந்து 65 ரெடி ஆகட்டான். தள்ளு உயிரே உயிரே பிரியாதி. பெரிய பொண்ணு சொன்ன மாதிரி சூப்பர் வாசனை அடிக்கிறீங்கம்மா, நல்லா தான் செஞ்சுக்கிறா. எனக்கே சாப்பிடணும் பொழுது வந்து. போத வாசனை பிடிச்சி தூரவா. இருடி எடுத்து வச்சுட்டு வரேன். போராளி பொண்ணு தாயி போல வெண்ண கண்ணீர் விட்டு தண்ணீரும் சோரம் தந்த மண்ணை விட்டு. கடைசியில பைத்தியமாவே ஆயிட்டுமே. எதுக்கோ அப்படி எல்லாத்தையும் வாரின்னு வந்துருங்க தெரியல. ஒன்னு எத்தனை கூடாதா போட்டு வரத்துக்கா? உங்க அக்கா அதை பத்திரமா எடுத்துட்டு போய் மூடி வைக்கிறதுக்கு போய்க்குது. அதே போய் கேளு. எவ்வளவு தைரியம் தான் நான் செஞ்ச பிரியாணி தூக்கி போயிருக்கான். வரட்டாது ஏமா அக்காவும் தங்கச்சிங்க எப்படின்னா அடிச்சுக்கோங்க, டக்குன்னு யாராவது 65 செஞ்சு கொடுங்க, நான் சாப்பிடணும். எனக்கு மயக்கமா வருது, பசி இல்லை. காலையில் தான் மங்கள வீட்டுக்கு போயிட்டு விருந்து சாப்பாடு வீடு கிரக சாப்பிட அவ்வளோ சாப்பிட்டு வந்தேன். 15 வகை 16 வகை சொல்லியிருந்தேன். அதுக்குள்ள உனக்கு பசி வந்துச்சு, மயக்கம் வந்துச்சேன். ஏக்கா அதுல எந்த மூளைக்கு? அது அப்பயும் 1/2 மணி நேரத்துல ஜீரணமாயிடுச்சு. சீக்கிரமா யாரா 65 செய்யக்கா. என்னது யாரா 65 செய்யவா? எனக்கு எப்படி செய்ய தெரியும்? எது உங்களுக்கு செய்ய தெரியாதா? ஆமாண்டி, எங்க அக்கா வந்து இவ்வளவு மஞ்சள் தூள் போடு, இவ்வளவு மிளகாய் தூள் போடு, இவ்வளவு கரம் மசாலா போடு அப்படின்னு சொல்லிட்டு நான் கரெக்டா போட்டுடுவேன். போட்டு பசஞ்சு எண்ணெயில போட்டு எடுத்துருவேன். அது எங்க போச்சா? அப்போ பிரியாணி நீ செய்யல, நான் தானே செஞ்சேன். இதை நான் நம்பணும். அஃப்கோர்ஸ். அது அளவு சொல்லிச்சு, நீ போட்ட. கடைசியில் நீ தான் செஞ்சேன்னு வேற தம்பட்டை அட்டி சுத்தின்னு வந்து நிக்க. ஐயோ என் வாயாலே நான் மாட்டீங்கன்னு செய்ய தெரியுண்டி, ஆனா கொஞ்சம் வந்து எப்படி செய்ய தெரியாது. இப்படியே தான் ஓபி அடிச்சு சுத்துற போல இருக்குது. எனக்கு இது செய்ய தெரியும், எனக்கு அது செய்ய தெரியும்னு. சரி தலை அடுப்பு பற்ற வச்சாச்சு, கடையை சுட வச்சு எண்ணெய் ஊற்றலாம். நான் தூரமா நினைக்கிறேன், இப்போ என்ன பண்ணுமா? இந்த எண்ணெய் ஊற்றிக்கோ. ஏன்னா எவ்வளோ எண்ணெய் ஊற்றனா? அது கூட தெரியாது. இதில் யாரா 65. எனக்கு நம்பிக்கை இருக்கு, சூப்பராக வரும் யாரா 65. ஒத்தி லூசு, நம்மளே குத்து மதிப்பாக ஊற்றலாம். கடாய் போதும். எண்ணெய் நல்லா சூட விட்டா அதுக்குள்ள மசாலா ரெடி பண்ணிக்கலாம். ஏக்கோ கோமதி அக்கா சீக்கிரம் வா. ஏண்டி வந்துட்டு ஏண்டி எப்படி கத்துற? என்னாச்சு? ஏக்கா யாரா 65 செய்யணும் ஏதோ பண்ணி நிற்குதுக்கா. அடுப்பு எண்ணெய் ஊற்றி வச்சுக்குது, தயவு செஞ்சு மசாலாலாம் கலக்கி கொடு, போடாட்டம். ஏதாவது பண்ணி இருக்குது சொதப்பிட போகுது. 1 கிலோ யாரா வேஸ்ட் ஆகிட்டு போகுது. பெரிய பொண்ணு சும்மா இரு, எனக்கு செய்ய தெரியாது என்ன? அக்கா நீ சொல்லு என்ன பொண்ணுன்னு. அதான் உனக்கே செய்ய தெரியுமே, அப்புறம் எதுக்கு என்ன கேட்குற? ஓஹோ ரொம்ப சீன் போடாத, புரியுதா? சொல்லு என்னென்ன பொண்ணு எவ்வளோ பொண்ணுன்னு நானே கலக்கி போட்டுக்கிறேன். அது பெரிய விஷயம் பேரு. ஏன்னா வாய் இல்லைன்னா நாய் தூக்கின்னு போயிடும். இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பொண்ணு அதில்?
இறால வந்து கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கோ, அப்புறம் வந்து ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கோ, அப்புறம் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா போட்டுக்கோ. இது ஒன்று சொல்லு, இப்படி லைனாக சொல்லி இப்போ எங்கே போகிற ட்ரெயின் பிடிக்க வேணா என்ன ஒன்று சொல்லு. ஊருக்குன்னா கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சிட்டா நெருப்பு இழுத்தா அது ஒன்றும் ஆகாது, சுடையறாது. நீ சொல்லு பொறுமையா. முதல் மஞ்சத்தூள் போட்டுக்கோ. பெரியப்பா அந்த மசாலா டப்பா தூக்கு. என்ன கேன் வேற கால் மேல வச்சுங்க. இப்போ சொல்லுக்கா. 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்க, ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்க, அரை ஸ்பூன் கரம் மசாலா போட்டுக்க. போட்டாச்சு. அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்க 2 ஸ்பூனு. இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டாச்சு. அப்புறம் இருடி நான் தாண்டி செய்கிறேன், நான் கேட்குறேன். இரு, நீ அமைதியாக வேடிக்கை மட்டும் பாரு. இப்போ என்னக்கா போடணும்? நல்லா செய்கிற சூப்பரா. இப்போ வந்து 2 ஸ்பூனு கடலை மாவு போட்டுக்க, ஒரு ஸ்பூனு அரிசி மாவு போட்டுக்க. உன் காலம் இருக்கு பாரு, எடுது. எல்லாத்தையும் போட்டு கலக்கலவா? தண்ணி ஊற்றுவானாக்கா? இறாலே தண்ணி இருக்கும், போதும். அப்படியே பேசுறே. கொஞ்சோடு எலுமிச்சை சாறு ஊற்றினா வச்சுக்க நல்லா இருக்கும். நல்லா கலரிக்கலாம். நல்லா கலரிடுங்க. இது ஒரு 1/2 மணி நேரம் இல்லை 3/4 மணி நேரம் ஊற வச்சுட்டு நம்ம வந்து சிக்கன் எறா 65 செஞ்சோன்னு வச்சுக்க சூப்பராக இருக்கும். அதுக்கெல்லாம் இப்போ டைம் இல்லை, அப்படியே போட்டு தான் எடுக்க போகிறேன். சரி, எண்ணெய் வந்து ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது, சூடு இல்லாமல் இருக்கக்கூடாது, மிதமான சூட்டில் இருக்கணும். அப்போ போட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படியே பொறுமையாக விட்டுட்டு அதுக்கப்புறமா கலரணும். போட்டு உடனே கலரணும் வச்சுக்கேன், அது வந்து மசாலா தனித்தனியாக பிரிஞ்சு வந்துடும். நல்லா கேட்டுக்கோ. போட்டுட்டு அப்படி கலரி விட்டுற போகிறேன். மசாலா தனியாக இறா தனியாக வந்துட போகுது. போட்டுட்டு அப்படியே 2 நிமிஷம் அமைதியாக இருந்துட்டு அதுக்கப்புறமா தான் கலரி விடணுமா? ஓகேவா? தெரியுது. எறா 65 நான் எனக்கு செய்ய தெரியாதா? 2 பேரும் வந்துட்டீங்க. இது முக்கியமான விஷயம், உப்பு போடலடி. அதுல அந்த கடலை மாவு இருந்துச்சு பத்தியா, அது உப்பு போட்டு தான் வந்தேன். நல்ல ஒரு வேலை செஞ்சீங்கம்மா. உப்பு இல்லை பண்ணோம், குப்பைலாம் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் எறா 65 குப்பைக்கு தான் போயிருக்கோம். எண்ணெய் வந்து மிதமான சூட்டுக்கு வந்துச்சு, போடலாம். ஒரு 2 நிமிஷம் அப்படியே அமைதியாக அதுக்கப்புறமா கலரி விடுவேன். ஆமாடி, அமைதியாக தான் இருக்கேன், அதுக்குள்ள அவசரப்படுவேன். திருப்பி போட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா வேகட்டும். இது சிக்கன் மாதிரி ரொம்ப வேற தேவையில்லக்கா, டக்குன்னு எடுத்துனால. ஆமாண்டி இறாவோட 5 நிமிஷம் கூட ஆகுது, 2 நிமிஷம் போதும். இப்படி திருப்பி போட்டு எடுத்துட வேண்டியதுதான். ரொம்ப குக் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கேன், அப்படியே ரப்பர் மாதிரி ஆகிடும். டக்குன்னு திருப்பி போட்டு எடுத்துரு. நல்லா உப்பு காரம் கரெக்டாக செக் பண்ணு. சூப்பராக தான் இருக்குது. வாசனை வச்சே கண்டுபிடிச்சிடுவேன் கரெக்டாக இருக்குது எல்லாமே. பெரிய பொண்ணு, வாசனை வச்சு எப்படி கண்டுபிடிக்க முடியும்? எல்லாமே கரெக்டாக இருக்குதானே? அதுக்கு தான் சமைக்க தெரிஞ்சவங்களுக்கு அனுபவம் இருக்கும். வாசனை வச்சு கண்டுபிடிச்சிடுவாங்க. நம்மளுக்கு அதெல்லாம் கிடையாது. அதை பற்றிலாம் யோசிக்கக்கூடாது. வாயில் ஒன்று எடுத்து போட்டு பாரு, கரெக்டாக தானே? சுடுது, இரு செஞ்சுட்டு கடைசியில் பார்க்கலாம். அவ்வளோதாக்கா, மொத்தத்தையும் பொரிச்சாச்சு. நிறைய தான் வந்துருக்கு. 1 கிலோ இறா தானே, நிறைய வந்துருக்கு தெரியுமா? கொண்டே அப்படி நோத்துக்கு ஒன்றும் தெரிய மாட்டேது. சிக்கன் பீஸே. ஐயோ, சிக்கன் கிடையாது, எறா பீஸே, எறா 65. பெரிய பொண்ணு கிறுக்காய் போயிட்டா. சரி எறா 65 தான் ரெடி ஆயிடுச்சு. அந்த பிரியாணி கூட தூக்கிடுமா. பெரிய தலைவடையில போட்டு எறா பிரியாணியும் எறா 65 வச்சு சாப்பிட்டா தான் இப்போ திருப்தியாகும். நான் செஞ்ச எறா 65 எப்படி இருக்கு சாப்பிட்டு பார்த்து சொல்லு பெரிய பொண்ணு. நீ செஞ்சியா? எறா 65 நீ செஞ்ச மனசாட்சி தொட்டு சொல்லு பார்க்கலாம். ஆமா, நான் தான் செஞ்சேன் பெரிய பொண்ணு, நான் தான் செஞ்சேன். எங்க அக்காவும் செஞ்சது. நீ செஞ்சியோ இல்லை உங்கள் அக்கா செஞ்சதோ எனக்கு அதை பற்றி கவலையே கிடையாது. இப்போ எனக்கு வந்து பிரியாணியும் 65 சாப்பிட்டே ஆகணும், அது மட்டும் தான் கவலையே. நீ வந்து இவ்வளோ போடு, அவ்வளோ போடு, மசாலா போடு, உப்பு போடு, மஞ்சள் போடு தான் சொன்னேன். அதெல்லாம் போட்டு கலக்கி கைப்பக்குவத்துக்கு அழகாக சூப்பராக ரெடி பண்ணி கொடுத்துருக்கேன். எண்ணெயில் போட்டு பொரிச்சிட்டு நானே. நான் தான் சூப்பராக செஞ்சுருக்கேன். நீ செஞ்ச சொல்லாது செஞ்சு, அதனால ஏற்றுக்க முடியாது. நான் இன்னும் ஒன்று எக்ஸ்ட்ரா சொல்லியிருந்தேன்னா நீ போட்டிருப்ப அதே அளவு தான். அதுக்கப்புறம் வாயில் வச்சிருக்க முடியாது, தெரிஞ்சுக்கோ. நான் கரெக்டான அளவு சொல்லியிருந்தது, நீ கரெக்டான அளவு போட்டேன். 1 ஸ்பூனா 1 ஸ்பூன், 2 ஸ்பூனா 2 ஸ்பூன்னு. இதான் உங்கள் இஷ்டத்துக்கு போட்டேன்னு வச்சுக்கேன், சாப்பிடவே முடியாது. அளவு நீ சொல்லியிருந்தாலும் அப்போ நீ செஞ்சதாவே ஆகிப்போச்சு அது. ஆமாம், அப்படிதான். ஃப்ரெண்ட்ஸ், நீங்களே நான் இப்போ சொல்லுங்க. எறா பிரியாணி நான் தான் செஞ்சேன், எறா 65 நான் தான் செஞ்சேன். ஆனால் எங்கள் அக்கா வந்து அளவு தான் சொல்லிச்சு, இவ்வளோ பொண்ணு அவ்வளோ பொண்ணு, இது பொண்ணு அது பொண்ணுன்னு. அதுபடி நான் போட்டேன். ஆனால் அதை கலரி விட்டது, அதில் தண்ணி ஊற்றுந்து, அதில் எண்ணெய் ஊற்றுந்து, அது பொரிச்சு எடுத்தது எல்லாமே நான் தான். அப்போ எப்படி அது எங்கள் அக்கா செஞ்சதான்? நீங்களே சொல்லுங்க. அவங்களே சொல்லுவாங்க இப்போ நாயிட்ட. இதுக்கு 2த்துக்கும் நடுவில் மாட்டிட்டு நான் இன்னைக்கு சாப்பிடுவேனா சாப்பிட மாட்டேனான்னு கவலையில் இருக்கேன். என்னை பற்றி கொஞ்சமாவது கவலைப்படுதுங்க ரெண்டும். ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் சண்டை அப்புறம் இருக்கட்டும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏமா அச்சிங் மாண்டாலும் இந்த விஷயத்துல கரெக்டாக இருக்குதுமா இது. பாய்.